ஹாய் ஆல், நாங்கள் வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் லாங் வீடியோ போடுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம். வந்ததில் வந்து இங்கே ஒரு சுரக்காய் இருந்துச்சு. அது நல்லா முத்தி போயிருக்கு, அதுக்கு சமைக்க முடியாது. அப்புறம் இப்படியே சுற்றி தேடி பார்த்தோம். எங்கள் பாப்பா ஒரு சுரக்காய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிடுங்கப்பா, நல்லா பிஞ்சு காய் தானேப்பா? சூப்பர்ப்பா. எங்களுக்கு வந்து ஒரு சுரக்காய் கிடச்சிருச்சு. பாருங்கள், கத்திரி செடி ஓஞ்சிருச்சுங்க. செடியவும் சரியாக வாய்க்கலைங்க, மண்ணோட வளமே போயிடுச்சு. அதனால் செடி இப்படி இருக்குது. இதுக்கு வந்து எங்கள் மாமா வந்து மருந்து அடிச்சிட்ருக்காரு. பாருங்கள், மருந்து அடிச்சிட்ருக்காரு. என் ஒய்ஃப் வந்து தண்ணி ஊற்றுது, மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. பாப்பா அந்த சுரக்காவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மருந்து செலவு தான் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து லாபமே கிடையாது. கத்திரிக்காய் இன்றைக்கி போட்டு வந்தார். கத்திரிக்காய் விலையே இல்லை. பிடுங்குன 2 பேர் வச்சு ஆள் வச்சு பிடுங்குனாங்க. 50 கிலோ பறக்கிருந்தாங்க. சூத்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு சம்பளத்துக்கு கூட வந்து காய் போகவே இல்லை. கையிலேருந்து போடுற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் காலிஃப்ளவர் இருக்குது. இதுமேவும் சரியாக வந்து எங்களுக்கு வந்து பூ வந்து பெரிய பூவாக வரல. உரம்பத்திலையே என்னாண்டே தெரியல. சின்ன பூவாக தான் பூத்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதனால் இருந்த பூவெல்லாம் வெட்டிட்டோம். சின்னதாக இருந்துச்சு, அதையும் வெட்டி மார்க்கெட்டுக்கு போட்டு விட்டோம். 15 பூ போட்டு விட்டுருந்தோம். 15 பூ 16 பூ. அது 150 ரூபா தான் போச்சு அப்படின்றாரு. அது வந்து எங்களுக்கு கட்டாது. இங்கே பாருங்கள், பூ வந்து பெருக்கவே இல்லை. நாங்களும் உரம் எல்லாம் சேர்த்து பாட்டோம். ஏதாவது நாட்டு முறையில் வந்து மருந்து எதுவும் உரம் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம். பூ பெருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தாலும் சொல்லுங்கள். கொடிக்காய் மரம் வந்து எங்கிட்ட வந்து 3-4 மரம் இருக்குது. பாருங்கள், 4 மரம் 5 மரத்துக்கு மேலேயே தான் இருக்குது. இது வந்து இப்போ பூ எடுத்துருக்கு, அடுத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். பங்குனி மாதம் வந்து விவசாயம் வந்து அவ்வளோவா வந்து வராது, வெயில் காலத்துக்கு வந்து. அதனால் வந்து எங்களுக்கு வந்து விவசாயமாக வந்து இந்த கொடிக்காய் தான் இருக்குது. உங்களுக்கு யாராருக்கு கொடிக்காய் வேணும்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிடுறோம். இது வந்து சர்க்கரைக்கு நல்லது, பூரா இனிப்பு காய் தான். துவப்பு காய் சாப்பிட்டா நல்லது தான், இது சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. எங்கிட்ட இருக்கிறது வந்து இனிப்பு மரம் தான் இருக்கா, இனிப்பு காய் தான் இருக்குது எங்கிட்ட. இன்னும் காய்க்கெல்லாம் இப்போ தான் பிஞ்சு 1-2 விட்டுருக்கு. காய் காய்ச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம், எப்போனாலும் வாங்கிக்கிடலாம். ஸ்டாக் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து இங்கே சந்தையில் தான் போய் போடுவோம். அங்கேயுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரேட்டுக்கு எடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பி வைக்கிறேன். எங்கள் பாப்பா வந்து சுரக்காய் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. இது வந்து புல்லுங்க, மாட்டுக்கு சீம புல்லுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன புல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், பூச்செடி வந்து இப்போ தான் கவாத் பண்ணிவிட்டு இப்போ வந்து தளவுக்கு மட்டும் மருந்து அடிச்சிருக்கு. நல்லா தளைஞ்சிருக்கு. தளவுக்கு மட்டும் மருந்து அடித்ததுனால வந்து நல்லா தளவுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் வாழை மரமும் இருக்குங்க. இது வந்து ரஸ்தாளி. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆயிரங்காய்ச்சின்னா பூ முடிவுற வரைக்கும் வந்து காய் விட்டுருச்சுங்க. பூ வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. பூவில் எவ்வளவு பூ இருக்கோ அது பூராமே காயாகிருங்க. இங்கே பாருங்கள், நல்ல காய். 1000 காய்ச்சின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 காய் இருக்குமான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருத்ததுக்கப்புறம் தான் எண்ண முடியும். நான் எண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா ரஸ்தாளிங்க. ரஸ்தாலிலேயும் இது பாருங்கள், பகுதியிலேயும் தார் போட்டுருச்சு. மரம் மேலே வரைக்கும் இருக்குது. அது மரத்தோட வளர்ச்சி இல்லாதனால வந்து பகுதியிலே தார் போட்டுருச்சுங்க. அதையும் அப்படியே விட்டோம், காய்க்கட்டும் அப்படின்ட்டு. அது ஓரளவுக்கு பிஞ்சு விட்டுருச்சு. மாடெல்லாம் பூராமே பார்க்குது, என்னடா இந்த இற போடாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. அது தண்ணிக்கு விட்டு வீட்டுக்கு போகும்போது தாங்க இற போடணும். மாடு பூரா சும்மா நின்றுட்டுருக்கு. காளையம் படுத்து கிடைக்கான். ஏய் காளையா, என்னடா பண்ணுற? ஆசை போட்டுட்ருக்கியா? சரி படு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு உனக்கு புல் போடுவாங்க. இந்த புல்லெல்லாம் பிடுங்கி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.
பாய், see you.